பாவம் செய்தவர்களை கூட பெருமானார் மன்னித்தார்கள். பள்ளிவாசல்ல ஒரு யூதன் ஒண்ணுக்கு இருந்து விட்டான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கும் பொழுது யாரையும் நீங்கள் அதட்ட வேண்டாம். அவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதட்டுகின்ற நேரத்தில் சிறுநீரை அவன் நிறுத்தினால் அவனுக்கு ஏதாவது இடையூறுகள், நோய்கள் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதனாக இருந்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்குணம் நமக்கு மிக அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் நாம் பெருமானாரின் நற்குணங்களை தேடி 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 பார்த்து அந்த நற்குணங்கள் உள்ளவர்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியவர்களிடத்தில் கூட பெருமானார் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். கடன் வாங்கி பெருமானார் அந்த கடனை கட்ட முடியவில்லை. பெருமானாரின் கழுத்திலே துண்டை போட்டு முறுக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக நிற்கிறார்கள். கண்ட மாதிரி பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே நீங்கள் அனுமதி மட்டும் கொடுங்கள், அவன் கழுத்தை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் வாங்கியவன், கடன் கொடுத்தவன் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது, பேசட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைவர்களை அப்படி பேசிவிட்டால் அவன் தலை இருக்குமா? அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதையை குறைப்பவர்களிடத்தில் மரியாதையாக நடப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு ஒருத்தர் மலம் கழிச்சிட்டாரு. பெருமானார் அந்த மலத்தை தன் கரத்தால் தூய்மைப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு மனிதன் மூக்கை சிந்தி அசுத்தப்படுத்தி விட்டான். பெருமானார் அதை சுத்தப்படுத்தினார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு நாம செய்யுமா? நம்ம பிள்ளைங்களே சிந்திட்டா உடனே நம்ம திட்டுவோம் பிள்ளைகளை. அன்பிற்கினியவர்களே, நற்குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்ற அந்த நற்குணங்களோடு வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நற்குணம் உள்ளவர்களாக, நாயகத்தின் நற்குணம் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல குணம் உள்ளவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக, பெருமானாருடைய குணங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைத்து குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.